ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா ராகி தான் பிளான் பண்ணேன். ராகி சேமியா எடுத்துக்கிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம இட்லி தட்டில் புட்டு வேக வைக்கிற தட்டில் எடுத்துகிட்டு இட்லி குண்டால தண்ணி ஊற்றி புட்டு வேக வைக்கிற தட்டை எடுத்துகிட்டு அதில் நான் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும், ரொம்பலாம் டைம் எடுக்காது. மேக்ஸிமம் 5 to மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப குயிக்காக பண்ண வேண்டிய ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது வெந்துடும் ஒரு 5 மினிட்ஸில். ஸோ நல்லா வெந்துச்சுன்னா நல்லா கையில் ஸ்டிக் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், தேங்காய் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லமும் போட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். வெல்லம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பட் அது சூட்டில் மெல்ட் ஆகிடும். குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சூட்டில் நெய் போட்டு நம்ம சாப்பிட்லாம். நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு மட்டும் நெய்யெல்லாம் போட்டு கொடுத்தேன். கொஞ்சம் மார்னிங்கே ஹெவியாக இருக்க மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு சூப்பர் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்பாளி கிடச்சிது. இந்த பப்பாளியில் பார்த்தா கொட்டையில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுதான் நான் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு போட்டுவிட்டு நானும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பப்பாளியில் நல்லா இந்த பிளட் சுகர் கம்மி பண்ணும் அண்ட் பிபி கூட ரெடியூஸ் பண்ணும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஹீட் தான் இருந்தாலும் எடுத்துக்கிறதுல ஒன்றும் இதில் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் தக்காளி சாதம் 1 pot ரைஸ் மாதிரி வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு ரைஸ் போட்டு குக்கரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதோட சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது பொட்டேட்டோ ஃப்ரை தான். அதுதான் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சம் நல்லா காரசாரமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா பண்ணிட்டு சைட் டிஷ் அதோடு நான் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்டாச்சு. பச்சை வாழைப்பழம் கிடச்சிது. ஸோ நேந்திரம் பழத்தை காட்டிலும் இது நம்மளுடைய ஊர் பழம். அதனால் முன்னெல்லாம் டீ கடையில் நல்லா தொங்கின்னு இருக்கும், எல்லாருமே சாப்பிடுவோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி. டயட் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.